ஹாய் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பிக் ஃபோரெட்ஸ் பற்றி நிறைய பேருக்கு வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது. என்னடா நமக்கு வந்து பிக் ஃபோரெட்ஸ் இருக்குது, இதனால் நம்மளை கிண்டல் பண்ணுறாங்க, இதனால வந்து நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டிருப்போம், நிறைய ஹர்ட் ஆகிருப்போம். நம்ம வந்து மனசுக்குள்ளே நம்ம வெளியில் காமிச்சிக்கல அப்படின்னாலும் நமக்கு வந்து உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன ஹர்ட்டிங் இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. நானும் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து பெரிய ஃபோரெட் தான். ஸோ வந்து காலேஜு ஸ்கூல் டைம்லலாம் நம்ம வந்து நிறைய பேர் வந்து நம்மளை கிண்டல் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து இன்றைக்கி நான் வந்து அதை பற்றி தான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். ஆக்சுவலாக நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். பிக் ஃபோரெட்டுக்கு வந்து டிப்ஸ் எல்லாம் நான் கொடுத்துருந்தேன், இப்படியெல்லாம் நம்ம வந்து கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோக்கு வந்து எனக்கு ரொம்ப நல்ல ஃபீட்பேக் வந்துச்சு. ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணிங்க கீழே. எனக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, ரொம்ப தேங்க்ஸ் அந்த மாதிரி. ஸோ அவங்க எல்லாேருக்கும் ஃபஸ்ட்டு வந்து என்னோடய தேங்க்ஸ். நான் வந்து பர்சனலாக ஃபேஸ் பண்ண விஷயத்தை தான் உங்கள்கிட்ட வந்து எப்படி கவர் பண்ணலான்றது தான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு தேங்க்ஸ். நான் வந்து இன்றைக்கி நான் என்னென்னா, அதில் நிறைய பேர் வந்து நான் இதனால் ரொம்ப ஹர்ட் ஆகியிருக்கேன்க்கா, எனக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. எனக்கு பர்சனலாகவும் நிறைய மெசேஜஸ் வந்துருந்தது இன்ஸ்டாகிராமில். ஸோ வந்து அவங்களுக்காக தான் இது. நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, அந்த மாதிரியெல்லாம் எந்த ஒரு தாட்ஸும் நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்க வேணாம். ஸோ இன்னும் சில விஷயங்கள் பற்றி தான் இன்றைக்கி நான் வந்து உங்ககிட்ட ஓப்பனாக பேச போகிறேன். ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ தான். என்னோடய நார்மலான வீடியோ மாதிரி இது இருக்காது. உங்கள் கூட ஒரு நல்ல கனெக்ஷன் ஏற்படணும், ஒரு லைவ்லியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். எனக்கு வந்து இந்த வீடியோ வந்து எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி முடிக்கணுன்ற ஐடியா கிடையாது. பட் நான் வந்து ரொம்ப ஒரு ஃப்ளோவாக சொல்லலைனாலும் ஓரளவு வந்து நான் இந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஸ்கூல்லேருந்து இந்த ப்ராப்ளம் வந்து வர ஆரம்பிச்சிடும். ரொம்ப சின்ன பிள்ளையில் வந்து நமக்கு வந்து இதை பற்றிலாம் யாரும் வந்து பெருசாக பேச மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 6th 7th ஸ்டேஜில் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் ஆரம்பிக்கும்போது லைட்டாக வந்து அப்பியரன்ஸை பற்றி கிண்டல் பண்ணுறது வந்து என்ன சொல்கிறது, பசங்க மத்தியில் வந்து ஒரு காமனான விஷயமா இருக்கும். இந்த குண்டாக இருக்கிறவங்க, இல்லை ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்க, இல்லை இந்த மாதிரி சொட்டை, இல்லை கண்ணாடி போட்டிருக்கவங்க, இந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறது, நிறைய பேர் வந்து இந்த மாதிரி உள்ளவங்க வந்து கிண்டல் பண்ணுவாங்க. இது வந்து பொதுவாகவே எல்லா இடத்துலையுமே இருக்கிறது தான். ஸோ வந்து என்ன சொல்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம ஒரு அந்த டைமில் வந்து நமக்கு என்ன சொல்கிறது, ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். இந்த டைமில் இப்போது பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் அதை பற்றி யாராவது நம்மகிட்ட பேசினாங்கன்னா நமக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. பட் சின்ன வயசில் இருக்கும்போது அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, டக்குன்னு ஒரு கோவம் வர்றது, அந்த மாதிரி ஒரு மனநிலைமையில் தான் நம்ம இருந்திருப்போம். ஸோ வந்து அந்த டைமில் வந்து நம்மளை பற்றி இந்த மாதிரி கிண்டல் பண்ணும்போது எனக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. என்ன சொல்லுவாங்க, சொட்டைன்னு சொல்லுவாங்க, இல்லை வழுக்க, இல்லை கிளார் அடிக்குதோ மண்டையை பார்த்தாவே, அப்படின்லாம் வந்து நிறைய பேசியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த டைமில் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில டைம்லாம் வீட்டில் வந்து அழுத காலம்லாம் இருக்கும். ஏமா எனக்கு வந்து மட்டும் இவ்வளோ பெரிய மண்டை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் வந்து நம்ம அம்மா அப்பாவெலாம் வந்து குத்த சொல்லிகிட்ருப்போம். ஆனால் வந்து என்ன சொல்கிறது, அதெல்லாம் ஒன்றும் பண்ணவே முடியாது. ஸோ நமக்கு வந்து ஆண்டவன் இப்படி தான் படைச்சிருக்கான். ஸோ இதை வந்து நம்ம லைக் பண்ணிவிட்டு போயிடணும். ஒவ்வொருத்தவங்க எப்படி இருக்காங்களோ உண்மையாக அவங்கவுங்கள வந்து செல்ஃப் லவ் பண்ணாவே இந்த விஷயங்கள்லாம் வந்து பெருசாக தெரியாது, அவ்வளோதான். ஸோ ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி கிண்டல் பண்ணது வந்து நமக்கு ரொம்ப ஹர்ட்டிங் வந்திருக்கும். அதுக்கப்புறம் காலேஜ் டேஸ்லேயும் வந்து இந்த மாதிரி வந்து கிண்டல்ஸ் எல்லாம் இருந்திருக்கும் நிறைய பேருக்கு. எனக்கும் இருந்திருக்கு. ஸோ அந்த டைமில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, இது வந்து நம்ம ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணிடலாம். மண்டையை பற்றி கிண்டல் பண்ணால் திரும்பவும் நாமளும் வந்து அவங்கள ஏதாவது கிண்டல் பண்ணிட்டு போயிடலாம். பட் ஸ்டில் வந்து நம்ம கொஞ்சம் தனியாக வரும்போது இது நம்ம வந்து நினச்சி ஃபீல் பண்ணியிருப்போம். பட் அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். சப்போஸ் நீங்களும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுற கேரக்டராக இருந்தீங்க அப்படின்னா, இன்னையிலேருந்து அந்த ஃபீலிங்ஸ் எதுவுமே உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்காதீங்க. ஏன்னா வந்து நமக்கு அழகு, செல்ஃப் லவ் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுங்கள் உங்களை. நான் வந்து ஆல்ரெடி வந்து என்னோடய டிப்ஸ் வீடியோவில் வந்து எப்படியெல்லாம் வந்து பிக் ஃபோரெட்ஸை கவர் பண்ணலாம் அப்படின்னு வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் அந்த வீடியோவை வந்து செக் பண்ணல அப்படின்னா வந்து செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து போடுறேன் அந்த லிங்க்கை வந்து. ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு வந்து ஐடியா கிடைக்கும் எப்படியெல்லாம் வந்து அதை கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து அப்படி தான் கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் ஒன்று ஒன்றா வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிட்டேன். நான் சொன்ன மாதிரி என்னோடய ஐப்ரோஸ் வந்து நல்லா திக்காக போட்டேன்னா எனக்கு வந்து அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து இயரிங்ஸ் வந்து பெருசாக போடுங்க, அந்த மாதிரிலாம் நான் வந்து அதில் நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு ஐடியா கிடைக்கும்.
பிக் ஃபோர்ஹெட் இருக்கும்போது நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா பேங்க்ஸ் கட் பண்ணுறது, ஃப்ரண்ட்டில் வந்து சின்ன முடியாக கட் பண்ணுறது. ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி இது ஃபுல்லாக மறைச்சிக்கலாம். அந்த மாதிரி தான் நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வளர்ந்துச்சு, அதை எடுத்து இங்கே வச்சு இந்த சைட்லலாம் பின் பண்ணி ஸ்கூல் போகும்போது எண்ணெய் வச்சு வலிச்சு சீவி ரொம்ப மோசமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் காலேஜ் போனதுக்கப்புறம் என்ன வேணாலும் ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் நான் வந்து முடியை வந்து ஓரளவு ஷார்ட்டாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி லாங் பேங்க்ஸாக கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து கிளிப் போட்டுட்டு போகிறது, இல்லை போனி போட்டு போகிறது அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து பிக் ஃபோர்ஹெட்ஸ் வந்து கவர் பண்ணிக்கிட்டேன். இன்னொன்று வந்து இப்போவும் அதை பற்றி யாராவது பேசினாங்க அப்படின்னா எனக்கு என்ன பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதை நம்ம சொல்கிறோமோ சொல்லலையோ மனசுக்குள்ளே நினச்சிட்டு என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் காதில் வாங்காமல் நம்ம பாட்டிலே வந்து போயிட்டே இருக்கலாம். உங்களில் நிறைய பேர் வந்து இந்த என்னோட அந்த வீடியோஸ் பார்த்து கீழே கமெண்ட் செக்ஷன்லேயோ இல்லை வந்து இன்ஸ்டாகிராமில் எனக்கு பர்சனலாக வந்து டெக்ஸ்ட் பண்ணதுலேயோ நீங்கள் வந்து ரொம்ப ஹர்ட் ஆகி ரொம்ப ஃபீல் ஆகி பேசிகிட்ருக்கீங்க. ஸோ அதெல்லாம் வந்து இன்னையிலேருந்து வச்சுக்காதீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் அழகு அப்படின்ற மாதிரி அந்த தாட்டை மட்டும் மனசில் வச்சுட்டு மற்ற என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வந்து உங்களால் எடுத்து காமிக்க முடியுமோ உங்கள் ஃபேஸில் அதெல்லாம் எடுத்து காமிச்சு என்ன சொல்கிறது, இதை வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது மறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லலாம். லைஃப்பில் அவனுக்கு 1000 பிரச்சனை இருந்தால் நமக்கு வந்து இந்த மண்டையே ஒரு பிரச்சனையாக வந்து நின்றுட்டுருக்கும். ஸோ வந்து இந்த வீடியோவில் நான் ஆல்ரெடி வந்து எனக்கு ரொம்ப டீப்பாக வந்துலாம் பேச தெரில. நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பேசுகிறதுனாலையோ என்னமோ எனக்கு தெரில. எனக்கு ரொம்ப டீப்பாக வந்து இதை பற்றி பேச தெரியல, இல்லை பேச முடியல உள்ளுக்குள்ளேருந்துன்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவு ஹர்ட் வந்து நமக்கும் இருந்தது. இப்போ வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக அந்த மாதிரி ஒரு எண்ணமே எனக்கு வந்து கிடையாது. இன்றைக்கி என்ன பார்த்தாலும் யாரும் வந்து பெருசாக அதை பற்றி சொல்கிறது கிடையாது. நான் என்னோடய வீடியோஸில் சில டைமில் வந்து ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும்போது அந்த மாதிரி டைம்லலாம் பன் போட்டிருக்கும்போது எனக்கு சில டைம் ஃபீல் ஆகும், என்ன நம்ம இவ்வளோ மோசமாக இப்படி வச்சுட்டு ப்ரெசென்ட் பண்ணிகிட்ருக்கோமே நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் வந்து அது கொஞ்சம் என்ன சொல்கிறது லைவ்லியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த மாதிரி வீடியோஸும் பண்ணுறது. நம்ம வந்து எப்படி ரெடி ஆகிறோம், எப்படி நம்ம வந்து பேம்பர் பண்ணுறோம் அப்படின்ற வீடியோஸ்லாம் ரொம்ப மோசமாக இருப்பேன், எனக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் நான் வந்து என்னோடய ஹேரில் வந்து மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேன். சொன்னால் சொல்லிட்டு போட்டும் என்ன வேணாலும் அப்படின்னு விட்டுருவேன். ஸோ வந்து நீங்களும் வந்து இந்த விஷயத்துக்கெலாம் ஃபீல் பண்ணாதீங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சில்லியான விஷயம். மேபி ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு வேணால் இது வந்து ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கலாம் இப்போது. பட் வந்து கொஞ்சம் நம்ம வந்து அந்த மெச்சூரிட்டி ஸ்டேஜுக்கு வரும்போது இந்த விஷயங்கள்லாம் நமக்கு வந்து பெருசாகவே தெரியாது, சுத்தமாக பெருசாக தெரியாது. நமக்கு இதை விட 1000 பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அதை பற்றி தான் நம்மளால யோசிக்க முடியும். இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. ஸ்டில் நீங்கள் அதை பிரச்சனையாக நினச்சிங்கன்னா நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வந்து அதுலேயே நம்ம வந்து பாதி கவர் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பை.